அனைவருக்கும் வணக்கம். நான் மாதவன் டெய்லர். இப்போ 38 சைஸ் ஷர்ட் ஒன்று, ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் ஒன்று வீடியோ போடுறதுக்கு இருக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த சட்டையோட அளவு உயரம் 27.5, ஷோல்டர் 18, கை நீட்டம் 24, பாடி லூஸ் 38, காலரு 15. இந்த அளவில் இப்போ கட்டிங் போடுறதுக்கு நான் வீடியோ போடுறேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பாட்டம் லிபர்ட்டி கட்டு, பாட்டமுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு சைடில் இந்த கரையை கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டி வச்சு தைக்கும் போது சுருக்கம் வரும், அதுக்கு கரையை கட் பண்ணி எடுத்துட்டு பட்டி வைக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு வைக்கும் மார்க் பண்ணிடுங்க. 1.25 இன்ச்சு அகலம் வச்சு மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது இப்போ உயரம் 27.5 இன்ச்சு, மேலே ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 28 இன்ச்சு வச்சிருங்க. இது பாட்டம் மடிச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும். 27.5 இன்ச்சு உயரம், 1/2 இன்ச்சு சேர்த்து 28 இன்ச்சு. அதே 28 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ மேல இருந்து ஷோல்டர் இறக்கத்துக்கு 2 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிடுவோம். அதில் அப்படியே கோடு போட்டுடலாம். இப்போ காலரோட அளவு 15 இன்ச்சு காலரு. ஒரு அளவு வந்து 5 மடங்காக பிரிச்சிங்கன்னா அந்த காலர் சைஸு கரெக்டாக வந்துடும். இப்போ 15 5ஆக பிரித்தா 3 இன்ச்சு வரும். அந்த 3 இன்ச்சு காலருக்கு அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது ஷோல்டர் அளவு 18, அதில் பாதி 9.25 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரு 9.25 வச்சுருங்க. இப்போது இதில் வந்து 38 பாடிக்கு ஆமூல் இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு வச்சா போதும். 8.5 இன்ச்சு எப்படி இறக்குறதுன்றத சொல்கிறேன். இப்போ 34 பாடிகள்லாம் 4ல் 1 பங்கு பாடிகளை அளந்தா 8.5 இன்ச்சு வரும். அதில் வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிட்டு 8 இன்ச்சு ஆமூல் இறக்கம் வச்சா போதும். அது 36 இன்ச்சுனா அதே போல் 8 இன்ச்சிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கினா போதும், அல்லது ஒரு புள்ளி இறக்கினாலே போதும். 34 இன்ச்சு பாடிக்கு தான் கரெக்டான அளவு. 4ல் 1 பங்கு 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சிடணும். அதுலேருந்து ஒரு இன்ச்சுக்கும் ஒரு புள்ளி. 35னா ஒரு புள்ளி, 36னா அதான் 8 ஒரு புள்ளி, 36னா 8.25. அது மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் நீங்கள் கணக்கு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஆமூல் இறக்கம் கரெக்டான சைஸ் வந்துடும். சின்ன சைஸ் பாடி இருந்ததுன்னா 4ல் 1 பங்கு, அதில் வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். அதை வச்சு தான் இந்த பாடி அளவு இறக்கிருக்கோம். இப்போ 38னா 9.5 இன்ச்சு வருது. 9.5 இன்ச்சில் 4ல் 1 பங்கு 9.5 இன்ச்சு வருது. 38க்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு வரும். அதான் 34க்கு 8 இன்ச்சு வைக்கிறதுல 38க்கு 8.5 இன்ச்சு வரும். இந்த 38க்கு 8.5 இன்ச்சு வச்சுங்க. அடுத்து அந்த சைஸ் 39னா 8.5 ஒரு புள்ளி, 40னா 8.25. அந்த அளவு இறக்கம் வச்சாலே பாடி அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ காலருக்கு இப்படி ஷேப் வரைஞ்சிருங்க. அதே போல் ஷோல்டர் அளவு 4ல் 1 பங்கு 18 இருக்கு. அதில் 9.25 லைட்டாக 1/2 இன்ச்சு ஷேப் வச்சு இப்படி கொஞ்சம் பெண்ட் ஆக்கி வச்சிருங்க. இப்போது பாடி லூஸ் 38, அதில் 4ல் 1 பங்கு 9.5. இப்போது நார்மல் லூஸ் வேணும்னா 2.5 இன்ச்சு, 4ல் 1 பங்கு ப்ளஸ் 2.5 இன்ச்சு வைக்கலாம். கொஞ்சம் ஃபிட்டிங்காக கேட்குறவங்களுக்கு 4ல் 1 பங்கு ப்ளஸ் 2 இன்ச்சு வச்சா போதும். ஸோ 11.5 ஒரு புள்ளி வருது. அதே அளவு கீழே பாட்டம்லேயும் வைக்கலாம்.
11.5 ஒரு புள்ளி. இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. 11 ஒரு புள்ளி. இந்த ஒயர்கிட்ட ஷேப் வச்சிங்கன்னா ஃபிட்டிங் நல்லா தெரியும். இப்போ இதில் வந்து அப்படியே ஒரு மார்க். பாட்டம் 2.5 இன்ச்சு மேலே அளவுலேருந்து ரெடி அளவுலேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த லிபர்ட்டி ஷேப் உங்களுக்கு லைட்டாக வேணும்னா லைட்டாக வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் அதிகமாக வேணும்னா ரவுண்ட் ஷேப் அதிகமாக வச்சு வரைஞ்சிக்கோங்க. இப்போது நீங்கள் ஆமோல் ரவுண்டும் அதே போல் இது அளவுக்கு வரைஞ்சிருங்க. இதுலேருந்து பாக்கெட்டு இறக்கம் இந்த 38 பாடிக்கு ரெடி 8 இன்ச்சு இருந்தால் போதும். உங்கள் மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, இங்கே 8.25 ஒரு புள்ளி வச்சா போதும். சைடில் பட்டி அளவுலேருந்து 2.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு. பாக்கெட்டு 4.25 வச்சா போதும். பாக்கெட்டு பெருசாக வேணும்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி பாக்கெட் வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டோட அளவு சொல்லியிருக்கிறேன். கீழே மார்க் பண்ணிவிடுங்க. பாட்டம் இது மடித்து தைக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. லென்த்து 27.5, 1/2 இன்ச்சு மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு வச்சு 28 வச்சுருங்க. இது கரை வெட்டி எடுத்துகிட்டு பட்டி மடிக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு அகலம் வச்சா போதும். இதில் வந்துட்டு ஷோல்டர் அளவு இங்கேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் ஒரு மார்க் போட்டுருங்க. காலருக்கு வந்து 15 இன்ச்சு காலருக்கு 3 இன்ச்சு வச்சா போதும். ஷோல்டர் அளவு 18.5, 4 ஒரு பங்கு 18, அதில் பாதி 9.25 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இங்கேயும் அதே போல் 9.25 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த ஆமோல் இறக்கத்துக்கு 34 பாடிக்கு 8 இன்ச்சு இறக்கினா போதும். அதுலேருந்து ஒரு இன்ச்சுக்கும் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா கரெக்டாக எல்லா சைஸுக்குமே கரெக்டாக வரும். 38 பாடிக்கு 8.5 இன்ச்சு வருது. 8.5 இன்ச்சு இறக்கி இருக்கிறோம். அதே போல் இங்கே பாடி லூஸ் வந்து 4 ஒரு பங்கு ப்ளஸ் 2.5 இன்ச்சு வச்சா நல்லா லூஸ் ஃபிட்டிங் கிடைக்கும். 2 இன்ச்சு வச்சிங்கன்னா ஸ்லிம் ஃபிட்டிங் மீடியமான ஃபிட்டிங். அது ஃபிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி லூஸ் டைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ வச்சிங்கன்னா சட்டை கரெக்டாக வந்துடும். இங்கே ஷோல்டர் பாதி வச்சுட்டு 1/2 இன்ச்சு இங்கே பிடிச்சி தைக்கிறதுக்கு வச்சு இந்த ஷேப் வரைஞ்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக அங்கே சுருக்கலாத வரும். இங்கே பாட்டம் 2.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த ஷேப் வச்சுட்டு லிபர்ட்டி வரைஞ்சிக்கோங்க. அதே போல் பாக்கெட்டு இறக்கம் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். இது ஃப்ரண்ட்டு. இப்போது கட் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் வெட்டி வச்சு கீழே ஒரு நாச் பண்ணிக்கோங்க பட்டி அளவுக்கு. அடுத்தது பேக் வெட்டணும். இப்போது இதில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இது போல் பெரிய சைஸ் பாடியெல்லாம் வரும்போது துணி போட்டு வெட்டுறதுக்கு வாட்டம் சரியாக தெரியல, சிலிவு எடுக்கணும்னா கஷ்டமாக இருக்குது, சிலிவு லூஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவர். அந்த நண்பருக்கு இப்போது இந்த வீடியோ பார்த்தாருன்னா புரிஞ்சிடும். இப்போது ஃப்ரண்ட்டு வெட்டும்போது கீழேருந்து ரிவர்ஸில் போட்டு வெட்டியிருக்கிறோம். அப்போது இந்த துணியில் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் எடுத்துட்டு இதில் வந்து பேக் வெட்டிட்டாங்கன்னா ஓரளவுக்கு 42, 44 சைஸ் வரைக்கும் கூட நல்லா ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் 2.25 மீட்டர் துணிகளை. இப்போது இதில் வந்து நான் ஸ்லீவ் வெட்டிடுறேன். இப்போ இங்கே ஒரு மார்க் போட்டுறேன். ஸ்லீவ் வந்து லென்த்து 24,
கஃபோட அகலம் 2 இன்ச்சு, அதனால 1 இன்ச்சு கம்மி பண்ணிட்டு 22 இன்ச்சு வைக்கிறோம். 22 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இங்கே 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு வச்சு 2 இன்ச்சு கஃபோல வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சது தைக்கிறதுக்கும் போக கரெக்டாக 24 வந்துடும். ஸோ லென்த்தில் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. கை நீளம் கரெக்டாக வந்துடும். அதே போல் கை லூஸு 5 இன்ச்சு வைக்கிறோம். 5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த கை ஆமோல் லூஸ் வந்து ஆமோல் இறக்கம் 8.5 இன்ச்சு வச்சோம். அந்த 8.5 இன்ச்சில் 1/2 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சு வச்சா போதும். இங்கேருந்து 4 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு இந்த கை நீளத்தோட அளவு இங்கே 22.5 அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு கை கிராஸ் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து இந்த பெண்டு ஸ்கேல் வச்சு லைட்டாக ஷேப் வச்சு வரைஞ்சிருங்க. இப்போது கையோட அளவு லென்த்து 24, அதில் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோன்னா 22.5 வந்துடும். 22.5 கை லூஸு 5 இன்ச்சு வச்சுருக்கிறோம். அதே போல் இந்த ஆமூல் இறக்கம் 8.5 இன்ச்சு வச்சோம். அதோட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 9 இன்ச்சு வச்சுட்டு இங்கே 4 இன்ச்சு லெஸ் பண்ணி கை நீளம் அந்த 22.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே கிராஸ் பண்ணி இங்கே ஷேப்பாக கோடு போட்டாச்சுன்னா சிலுவை வந்துடுது. இப்போது கட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் லைட்டாக ரவுண்ட் ஷேப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் லைட்டாக சிலுவையில் கழிச்சு வெட்டிடுங்க. அந்த ஷேப் கொஞ்சம் லூஸ் ஆகும், நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்லீவ் பட்டி ஓப்பனுக்காக ஸ்லீவ் சென்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து சென்டரில் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தள்ளி சென்டர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்லேருந்து 4.25 இன்ச்சு வச்சு ஸ்லீவ் ஓப்பன் வச்சுருங்க. ஸ்லீவ் ரெடி. அடுத்தது பேக் வெட்டணும். இப்போது இதில் ஸ்லீவ் வெட்டிட்ட பிறகு இந்த துணி ஓப்பன் பண்ணிட்டோம்னா பேக் வெட்டுறதுக்கு நிறையவே துணி இருக்கும். இப்போது இது சைடில் நம்ம தேவையான அளவுக்கு வச்சுட்டு மீதி ஒதுக்கி வச்சிட்டோம்னா காலர் இதெல்லாம் பண்ணுறதுக்கு துணி எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். இப்போது இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு வெட்டிட்டு சைடு மட்டும் அடிச்சுட்டு ஓவர்லாக் போடுற மாதிரி இருந்ததுன்னா இங்கே வந்து 3/4 இன்ச்சு தள்ளி பேக் வெட்டலாம். இப்போது பேக் மடித்து சைடில் டபுள் நீடில் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கை ரெண்டும் ஒரே அளவாக வச்சுருங்க. ஒரே அளவாக வச்சிட்டிங்கன்னா பேக் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சைடில் டபுள் நீடில் போடுறப்போ ஃப்ரண்ட்டு மேலே வந்ததுன்னா இந்த லூஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு வந்துடும். ரெண்டாவது இந்த ஷோல்டரு பேக் யோக்கு வெட்டுறதுக்கு சில பேர் வந்து ஆர்டர் கடைகளில் சின்னதாக மீடியமாக இருக்கும், எக்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் அகலம் அதிகமாக வரும். அந்த மாதிரி வெட்டுறது அப்படின்ற ஒரு நண்பர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த ஃப்ரண்ட்டு வெட்டும்போது மார்க் இப்படி திருப்பி போட்டுக்கிறேன். மார்க் போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போது ஃப்ரண்ட்டு வெட்டிட்ட பிறகு இந்த ஃப்ரண்ட்டுக்கு நேராக மார்க்கு போட்டுட்டு
ஷோல்டரோட அளவு 9.25, 18ல் பாதி 9.25, ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 9.5 இன்ச்சு வச்சு வரைஞ்சா போதும். இப்போ இந்த அளவு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டிங்கன்னா ஷோல்டர் ரெடி 3 இன்ச்சு வச்சா கூட போதும். ஷோல்டரு 3.5 இன்ச்சு அல்லது 4 இன்ச்சு அகலமாக வேணும்னா நீங்கள் இதில் 1/2 இன்ச்சு இறக்கிட்டு இந்த 1/2 இன்ச்சியை ஷோல்டர் யோக்கு பேக் யோக் ஷோல்டர் வெட்டும் போது அந்த இதில் 1/2 இன்ச்சு சேர்த்து எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டினீங்கன்னா ஷோல்டர் அளவு கரெக்டாக வந்துடும். பேக்கில் ஷோல்டர் பார்க்குறதுக்கும் யோக்கு பார்க்குறதுக்கும் பெருசாக தெரியும். ஸோ அது இந்த அளவில் வச்சு வெட்டிக்கோங்க. இப்போது 1/2 இன்ச்சு இறக்கி வச்சு வெட்டிடலாம். ஃப்ரண்டை விட பேக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு ரவுண்ட் ஷேப் வச்சு வெட்டிடுங்க. அப்போ தான் பேக்கில் இருக்காது. இப்படி வச்சுட்டு வெட்டிடுங்க. இதுதான் பேக்கு. ஃப்ரண்டு வெட்டின மார்க் அளவோடு வச்சு பேக்கும் வச்சு வரைஞ்சிக்கோங்க. இது வந்து பேக்கில் வந்து மடித்து சைடில் டபுள் நீடில் போடுறதுக்கு இந்த அளவு. நீங்கள் நார்மலாக அப்படியே தைச்சிட்டு ஓவர்லாக் போகிறதுனா இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு இந்த காஜா பட்டி பட்டன் பட்டிக்காக 3/4 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். சைடில் ஷோல்டர் அளவு பாதி, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரண்டை விட பேக்குக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைட்டாக பெண்டு வச்சா போதும். இப்போது பேக் ரெடி ஆகிடும். இப்போ நான் பேக்கு கட் பண்ணிக்கிறேன். துணி போடுற வாட்டம் உங்களுக்கு வந்து துணி நிறைய மீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா பெரிய சைஸுக்கும் ஈஸியாக இருக்கும். பேக் ரெடி. அடுத்தது ஷோல்டர். இப்போ இதுலேயே ஷோல்டர் வெட்டிட்டு காலரு கப்பு எல்லாமே எடுத்துக்கலாம். அடுத்தது ஷோல்டர் வெட்டுறோம். பேக் யோக் ஷோல்டர்னா 18 இன்ச்சு இருக்குது. ரெடி 18 இன்ச்சு. 1/2 இன்ச்சு அதில் பாதி 9.25, அது 1/2 இன்ச்சு சேர்த்து 9.75 வச்சு துணியை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஷோல்டரோட அளவு 1/2 இன்ச்சு 4 இன்ச்சு வச்சா ரெடி 3 இன்ச்சு வரும். இப்போ 1/2 இன்ச்சு இறக்கி வச்சு நம்ம கட் பண்ணதுனால 4.5 இன்ச்சு வைக்கணும். 4.5 இன்ச்சு இங்கே ஒரு 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது இங்கேருந்து ஷோல்டர் 9.25, 18ல் பாதி 9.25, அடுத்து அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 9.5 வச்சுருங்க. இங்கே வந்து ஷோல்டரில் பாதி 9.25, 1/4 இன்ச்சு சேர்த்து 9.5 வச்சுருங்க. இங்கே அந்த காலர் அளவு 3 இன்ச்சு சொன்னோம், அதே 3 இன்ச்சு வச்சுட்டு 1.5 இன்ச்சு ஏற்றி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த மார்க்கு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க. இந்த மார்க்கை வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்டு வச்சு போடுங்க. ஷோல்டரில் இங்கே லைட்டாக உள்ளே கூடி வர மாதிரி போட்டுட்டு இங்கே ரவுண்ட் ஷேப், காலருக்கு ரவுண்ட் ஷேப் அப்படியே வரைஞ்சிருங்க. இப்போ ஷோல்டர் ரெடி. ஷோல்டர் பேக் யோக். இந்த பேக் யோக் வந்து லென்த்து 18, அதில் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 18ல் அதில் பாதி 9.25, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு 4 இன்ச்சு வச்சா போதும். இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம 1/2 இன்ச்சு கீழே இறக்குனதுனால 4.5 வச்சுருக்கிறோம். இதில் ஷோல்டரில் பாதி 9.25, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். இங்கே 1/2 இன்ச்சு சேர்க்கணும், இங்கே 1/4 இன்ச்சு சேர்க்கணும்.
அவ்வளோதான். இதுலேருந்து 1.5 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு அந்த காலருக்கு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வச்சோமோ அதே அளவு அந்த 3 இன்ச்சு 15 இன்ச்சு காலருக்கு 3 இன்ச்சு வச்சா போதும். இந்த இது வச்சுட்டு இந்த ஷேப் வரைஞ்சி நீங்கள் லைட்டாக உள்ள வளைவு வச்சு வரைஞ்சிங்க. இப்போ இது யோக் ரெடி. பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த ஃப்ரண்டோட ஷேப்பும் இந்த ஷோல்டரோட ஷேப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.